ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் தை மாதம் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்குரிய அதாவது மகாலட்சுமி வழிபாட்டை பற்றி இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த தை மாதம் வெள்ளிக்கிழமையிலேருந்து நீங்கள் அம்பாள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய மாதம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட தை மாதத்துல தினமும் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல மகாலட்சுமி தாயார வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அப்படி நாம செய்யும் வழிபாடு அதாவது செய்கிற பட்சத்தில் அந்த வருடம் முழுவதுமே நமக்கு சிறப்பான வருடமாக அமையும்னே சொல்லலாம். மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறதுக்குன்னு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதில் எந்த வழிமுறையை நம்மளால் பின்பற்ற முடியுமோ அந்த வழிமுறையை பின்பற்றி நாம் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே போதுமானது. ஏன் துளசி செடியை மகாலட்சுமி தாயாக நினைச்சு தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சா கூட மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண அருள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இருந்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாளாக இருக்கு. அந்த நாள்ல மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய தரித்திரங்கள் எல்லாமே நீங்கும். அந்த வழிபாட்டை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த கிழமையாக இருக்கிறது வெள்ளிக்கிழமை அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சு நாம் நிறைய பலன் பெறலாம். அதே போல் பௌர்ணமி, அமாவாசை இது போன்ற தினங்கள்லையும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதோட மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் நாளன்னைக்கு நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அளவில்லாத செல்வம் கண்டிப்பா கிடைக்கும். இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் 22ஆம் தேதி தை மாதம் 9ஆம் நாள் நவமி திதியோட சேர்ந்து வருது. அதாவது இன்னைக்கு நவமி அப்படிங்கிறது ஸ்ரீராமருக்கு உகந்த திதி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதே போல புதன்கிழமை பெருமாளுக்குரிய கிழமையாக இருக்கு. இது ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள்ல மகாலட்சுமி தாயாரை பூஜை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா தாயாரோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அந்த பூஜையை பத்தியும் பார்க்கலாம். எல்லாரும் வீட்லையும் கண்டிப்பா மகாலட்சுமி தாயாரோட படம் வச்சிருப்போம். தாயாரின் படத்தை சுத்தம் செஞ்சு சந்தனம் குங்குமம் வச்சு வாசனை நிறைந்த மலர்களால் நாம அலங்காரம் செஞ்சுக்கணும். மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஸ்லோகமாக இருக்கிறது கனகதாரா ஸ்தோத்திரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஆதிசங்கரர் அருளிய இந்த ஸ்தோத்திரத்தை யார் ஒருத்தர் மகாலட்சுமி தாயார மனதார நினைச்சு பாராயணம் செய்கிறாங்களோ அவங்களுடைய தரித்திர நிலை நீங்கி செல்வ வளம் கிடைக்கும். அது ரொம்ப நம்பிக்கை, முற்றிலும் உண்மையும் கூட. இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை சுவாதி நட்சத்திர நாளான இன்னைக்கு ஒரு முறை படிக்கணும், அடுத்த நாள் 2 முறை படிக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எண்ணிக்கையை அதிகரிச்சுட்டே போகணும். அடுத்த மாத சுவாதி நட்சத்திரம் வர்றதுக்கு முதல் நாள் 27 முறை இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை நம்ம படிச்சது போல வரும். அதோடு அந்த வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கலாம். தை மாத சுவாதி நட்சத்திர நாள் அன்னைக்கு தொடங்கி மாசி மாதம் சுவாதி நட்சத்திர நாளுக்கு முந்தைய நாள் இந்த வழிபாட்டை நாம் நிறைவு செஞ்சுக்கலாம். இந்த வழிபாடை செய்யும் போது மகாலட்சுமி தாயாருக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய நம்ம வீட்டில் வச்சிருக்கிற கல்கண்டு, அப்புறம் உங்கள்கிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது, டேட்ஸ் இருக்குது அப்படின்னா இதெல்லாமே நெய்வேத்தியமாக வைக்கலாம். அதே போல்
நெல்லிக்கனி தீபம் ஏற்ற முடியும் அப்படின்னா இந்த கனகதாரா ஸ்தோத்திர வழிபாட்டை செஞ்சு நீங்கள் வந்து நெல்லிக்கனி தீபம் ஏற்றலாம். இல்லை எங்களுக்கு நெல்லிக்கனி தீபம் வந்து ஏற்ற முடியாது தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அம்பாள் கிட்ட வந்து நீங்கள் நெல்லிக்கனியை உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை வந்து அம்பாள் முன்னாடி வச்சு இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யுங்க. மகாலட்சுமி தாயாரின் வழிபாட்டை செய்கிறவங்க கண்டிப்பாக பெருமாளின் வழிபாட்டையும் நீங்கள் செய்யணும். அப்போது தான் நமக்கு மகாலட்சுமி தாயாரின் அருள் வந்து பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். இருவரையும் மனதார நினைச்சுக்கிட்டு இந்த முறையில் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு இருவரின் அருளும் பரிபூரணமாக கிடைச்சி செல்வ செழிப்போடு வாழ முடியும். இது மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் வந்து கனகதாரா ஸ்தோத்திர புக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூகுளில் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வந்து அதில் சர்ச் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னா அந்த ஸ்தோத்திரத்தை தினமும் படிங்க. நான் சொன்னது போல் நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.